வீட்டில் இருக்க வாஷ் பேசின் ஏரியாவை நாங்கள் டெக்கரேட் பண்ணலான்னு நிறைய ஐடியாஸ் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓவல் ஷேப், ரெக்டாங்கிள் ஷேப் மிரர்ஸ், வால்பேப்பர், ஸ்டோன் ஒர்க் அந்த மாதிரி நிறையா யோசிச்சுருந்தோம். பட் ஆனால் இந்த பர்டிகுலர் ஹெக்ஸகன் ஷேப் மிரர்ஸ் ஸ்டிக்கர் மாதிரி அது நாங்கள் அமேசானில் பார்க்குறப்ப எங்களுக்கு பிடிச்சிருந்தது. சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஃபஸ்ட்டு ஒரு 20 ஹெக்ஸகன்ஸ் நான் வாங்கினேன். ஆனால் அதை நான் சைஸ் வச்சு பார்க்கும்போது எனக்கு இன்னும் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தது. ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா 20 மிரர்ஸ் வாங்கினேன் வித் 20 பட்டர்ஃப்ளை ஷேப்டு, 20 ஹெக்ஸகன் ப்ளஸ் 20 பட்டர்ஃப்ளை ஷேப் மிரர்ஸ். ஸோ 2 தனித்தனியாக நான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஆர்டர் பண்ணேன். ஸோ பல்காக ஒரு 40 ஹெக்ஸகன் இருக்குது இப்போது. ஸோ என்கிட்ட இப்போ இருக்கிறது 40 ஹெக்ஸகன் மிரர்ஸ், 20 பட்டர்ஃப்ளை மிரர்ஸ் அண்ட் ஒரு மெஷரிங் டேப். மெஷரிங் டேப் எதுக்குன்னு நான் யூஸ் பண்ணுறப்போ சொல்கிறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஷேப் பில்ட் பண்ணுறேன். அது நான் ஃபஸ்ட்டு 20 மிரர்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன்ல. ஸோ அந்த 20 மிரர்ஸ் வச்சு எனக்கு எந்த ஷேப் பிடிச்சிருந்தது நான் பண்ணலான்னு யோசிச்சு வச்சுருந்தேனோ அந்த ஷேப்பையும் நான் ஒரு வாட்டி காட்டிடலான்னு நினச்சிருக்கேன். ஸோ அதனால் நான் காட்டுறேன். இந்த ஷேப் இல்லைனா எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அது டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட விஷ். நீங்கள் எந்த ஷேப்லனா வச்சுக்கலாம். ஸோ இது எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதை நான் காட்டுறேன். இங்கே மெயினாக நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது இந்த கேப்ஸ். ஆக்சுவலாக நான் ரொம்ப ஒரு மிரர் இன்னொரு மிரர் க்ளோஸாக டச் பண்ணுற மாதிரி நான் ஒட்டலை. ஏன்னா நான் இமேஜ் நம்ம பார்க்கும்போது அந்த ரிஃப்ளெக்ஷன் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்றதுனால நான் க்ளோஸாக ஒட்டலை. எல்லா மிரருக்குமே ஒரு ஸ்பெசிஃபிக் டிஸ்டன்ஸ் வச்சு நான் இந்த டிஸ்டன்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனி கொஞ்சம் தள்ளி தள்ளி கூட ஒட்டலாம். ஸோ இதுதான் எனக்கு 20 மிரர்ஸ் வச்சு பிடிச்சிருந்த ஷேப். ஆனால் இது ரொம்ப சின்னதாக இருக்குது. என்னோடய வால் பெருசு. அதனால் நான் 40 ஆர்டர் பண்ணேன். இந்த 20 + 20. ஸோ 20 மட்டும் ஓகேனா இது பண்ணலாம், இல்லை வேறு எந்த ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் 40 மிரர்ஸ் வச்சு என்ன ஷேப் பண்ணேன்றதை காட்டுறேன். இந்த டிஸ்டன்ஸ் இப்போ நம்ம ஏன் ஃபஸ்ட்டே நான் வாலில் ஒட்டாமல் இங்கே நான் ஒரு வாட்டி வச்சு பார்க்குறேன்னா இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணணும் எல்லா ஹெக்ஸகன் மிரர்ஸ்க்கும். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். அது ஒன்று. அண்டு இதை ஒரு வாட்டி பில்ட் பண்ணி நான் மெஷர்மெண்ட் எடுக்க போகிறேன். அதுக்கு தான் நான் மெஷரிங் டேப் வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம வாலில் லெஃப்ட் ஹேண்ட் சைட், ரைட் ஹேண்ட் சைட் 2 சைடும் ஈக்குவலாக ஸ்டார்ட் பண்ணணும் அண்ட் எண்ட் பண்ணணும். ஸோ ஈக்குவலாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எண்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட அதோட ஹைட் அண்ட் வித் தெரியணும், லென்த் அண்ட் பிரெத். ஸோ அதனால் நான் ஒரு வாட்டி முன்னாடியே நான் வச்சு ப்ளேஸ் பண்ணி என்ன டிஸ்டன்ஸில் வைக்க போகிறேன், இந்த மாதிரி நான் க்ளோஸாக வைக்க போகிறேன்னா அந்த மாதிரியே வச்சு நான் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். அதனால தான் நான் ஸ்ட்ரைட்டாகவே வாலில் பேஸ்ட் பண்ணலை. அதுவும் டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக ஓகே நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் தெரிஞ்சதுன்னா நீங்கள் டேரெக்டாக பேஸ்ட் பண்ணிடலாம். பட் ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணிட்டா வால் எடுக்க முடியாது, எடுத்தால் நல்லா இருக்காது, வால் டிஸ்டர்ப் ஆகும். அதனால நான் ஒரு வாட்டி ரிஹர்ஸ் பண்ணி பார்த்துக்கிட்டேன். இப்போ நான் லென்த் அண்ட் பிரெத் மெஷர்மெண்ட் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இதான் என்னோடய ஷேப் நான் செலக்ட் பண்ணது. எனக்கு 4 மிரர்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்தது. 16 தான் யூஸ் ஆச்சு அந்த பர்டிகுலர் ஷேப்புக்கு. ஸோ நான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வச்சு பார்த்தேன். ஆனால் இந்தியா மேப் மாதிரி இருந்தது, எனக்கு பிடிக்கல. ஸோ நான் 4 பரவாயில்ல யூஸ் பண்ண முடியலனான்னு சொல்லி நான் வேறு எங்கேயாவது வச்சுக்கலான்ட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ நான் இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அண்ட் ஹைட் எவ்வளோ வரும் அண்ட் ஹைட்டோட சென்டர் பாயிண்ட் அதையும் நோட் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு மிரர் ஒட்ட போகிறேன். பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த க்ளூ ஆல்ரெடி இருக்கும். ஸோ ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸ்டிக்கர் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வாலில் வச்சு ப்ரெஸ் பண்ணணும். ஸோ நான் மெஷர் பண்ண அந்த ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து ஒட்ட ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒட்டணும். அந்த எந்த சைடு உங்கள் மிரர் ஃபேஸ் பண்ணணும். இப்போ நான் எப்படின்னா நான் ஷார்ப்பான சைடு பாயிண்ட் பண்ணுற மாதிரி. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்திங்கன்னா நான் ஷார்ப்பான சைட்
பாயிண்ட் பண்ணுற மாதிரி ஒட்டியிருக்கேன். ஸோ அது எப்படி வேணால் ஒட்டிக்கலாம். நான் 1 by 1 எல்லாமே அதே பர்டிகுலர் ஷேப்பில் கொஞ்சம் பொறுமையாக தான் நான் ஒட்டினேன். ஏன்னா எதுவும் மிஸ்டேக்ஸ் மாற்றி ஒட்டிடக்கூடாதுன்றதுனால கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக பொறுமையாக தான் ஒட்டினேன். ஸோ எல்லாமே ஒட்டிட்டேன். இப்போ வந்து ஒரு ஃபிலிம் லேயர் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணால் தான் உள்ள மிரர் இருக்கும். நான் என்னென்னா நான் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் தான் ரிமூவ் பண்ணேன். ஏன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது மிரரில் ஹேண்ட் இம்ப்ரெஷன் விழுந்துட்டா நல்லா இருக்காதுன்னு சொல்லி நான் வந்து ஃபஸ்ட்டு ஒட்டி கை வச்சு நல்லா அழுத்தி ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஃபிலிம்மை ரிமூவ் பண்ணேன். பட்டர்ஃப்ளைஸையும் கொஞ்சம் அப்படி இப்படி பறந்து மேலே ஒரு லைட் ஹேங்கிங் லைட் வச்சுருக்கோம். ஸோ அந்த லைட்டு டுவர்ட்ஸ் லைட் பறக்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் ஓட்டணும். இது நல்லா இருந்தது ஆக்சுவலாக இந்த ஸ்டிக்கர் பிரிக்கிறது. ஃபைனலாக ஸ்ட்ராங்காக தான் இருந்தது மிரர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் வீட்லேயும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் வந்து இந்த ஆன்டிக் ஐடியா தான் இந்த இடத்துல வச்சுருந்தோம். இங்கே இந்த மான் குட்டி பிராஸை, ஸோ அதே மாதிரி லைட்டை பிராஸ் ஐடியாவில். அதனால தான் நாங்கள் மிரர் வந்து கோல்டன் ஆர்டர் பண்ணோம். இது எல்லா கலர்லேயும் இருக்குது. இந்த மிரர் சில்வர்லேயும் இருக்குது, ரெட், பிளாக், நேவி ப்ளூ எல்லா கலர்லேயும் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஃபைனல் அவுட்கம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருக்குது இப்போது அந்த இடத்துக்கு போகிறதுக்கே. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பெருசாக ஒன்றும் டிஃபிகல்ட்டி இல்லை இதில். ஆனால் அந்த சில ஐடியாஸ், மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் ஃபிலிம் ரிமூவ் பண்ணுற அதுக்காக தான் நான் மெயினாக இதை எடுக்கலாம்னு நினச்சேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.